தாய் வீடு மார்ச் 2026. வீட்டில் ஈரப்பதன் பேணல், ஹியூமிடிட்டி மெயின்டெனன்ஸ். ஆக்கமும் குரல் வடிவமும் வேலா சுப்பிரமணியம். குளிர்காலத்தில் வீட்டில் இருக்க வேண்டிய ஈரப்பதனின் அளவு குறைவாக காணப்படுவதும், அதேவேளை கோடை காலத்தில் ஈரப்பதனின் அளவு அதிகரித்து காணப்படுவதும் இயல்பானது. எனவே காலத்துக்கு ஏற்றவாறு ஒரு வீட்டிற்கு தேவையான உத்தம அளவிலான ஈரப்பதனை பேணுவதிலேயே ஒரு சிறந்த வீட்டு பராமரிப்பின் வெற்றி தங்கியுள்ளது. குளிர்காலத்தில் வீட்டில் இருக்க வேண்டிய ஈரப்பதன் அளவு 30% குறையும் பட்சத்தில் வீட்டில் பாரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தளத்திற்கு போடப்பட்டுள்ள ஹார்ட்வுட்டில் சுருக்கங்கள் ஏற்பட்டு இடைவெளிகள் அதிகரிப்பது மட்டுமல்லாது அவற்றில் வெடிப்புகளும் ஏற்படும். அது மட்டுமன்றி வீட்டில் உள்ள தளபாடங்கள், குசினி அலிமாரிகள், பேஸ்போர்ட், டிரைவோல், இதர பொருத்துக்கள் என்பவற்றிலும் வெடிப்புகள் ஏற்படும். சுவாசம், தோல் சம்பந்தமான வியாதிகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. எனவே ஈரப்பதனை உயர்த்த நடவடிக்கை எடுப்பது மிக முக்கியமாகும். ஹியூமிடிஃபயர் பராமரிப்பு. காலநிலைக்கு ஏற்றவாறு ஹியூமிடிஃபயரின் தேவை ஏற்படும் சந்தர்ப்பத்தில் அதனை பயன்படுத்துவது கூடிய பலன் தரும். கோடை காலத்தில் இதனை முற்றாக நிறுத்திவிட வேண்டும். வருடம் ஒரு முறையாவது ஃபில்டரை துப்புரவு செய்ய வேண்டும். தண்ணீரில் உள்ள கல்சிய படிவுகள் அதிகரித்து துவாரங்கள் அடைத்து விடுவதால் வெளியேற வேண்டிய தண்ணீர் வழி தெரியாது அது பொருத்தப்பட்டிருக்கும் இடமெல்லாம் கசிந்து பின்னர் அந்த பகுதி முழுவதும் கரளேறி இருப்பதை பழைய வீடுகளில் கண்கூடாக பார்க்கலாம். அதிகமான வீடுகளில் இவை இயங்காத நிலையிலேயே உள்ளன. பலரும் இதில் ஒரு இவாப்ரேட்டர் பேட் இருப்பதை கண்டுகொள்வதில்லை. வருடா வருடம் கிரமமாக இதனை சுத்திகரிப்பதும் மேலதிக தண்ணீர் இலகுவாக வெளியேறுகிறதா என்று பார்த்து கொள்வதும் மிக முக்கியமாகும். இவாப்ரேட்டர் பேடை கழற்றி சுத்தம் செய்வது மிகவும் இலகுவானது. அது பற்றி நினைத்து பயந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டின் தன்மை, எமது பழக்க வழக்கங்கள், உள்ளக வெளிப்புற காரணங்கள் பல வீட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதனின் அளவை தீர்மானிக்கின்றது. பல மணித்தியாலங்கள் சமைக்கும் எங்கள் சமையல் நீராவி மூலம் வீட்டிற்கு அதிகளவு ஈரப்பதனை உருவாக்குகின்றது. பல மணி நேரம் வெந்நீரில் குளிப்பதில் உள்ள சுகம் மறுபுறத்தில் வீட்டிற்குள் அதிகளவு ஈரப்பதனையும் உருவாக்குகின்றது. கூட்டு குடும்பங்களாக பலர் வீட்டில் வசிக்கும் சந்தர்ப்பத்தில் இயற்கையாகவே ஈரப்பதன் அதிகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது. அதிகரித்த ஈரப்பதனை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள். வெளியிலுள்ள உஷ்ண நிலைக்கு ஏற்றவாறு ஹியூமிடிஸ்டட்டின் அளவை சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஜன்னல் கண்ணாடிகளை அவதானித்து நீர்ப்படிவு இருந்தால் அதனை துணியால் துடைத்தெடுத்துவிட்டு ஹியூமிடிஸ்டட்டை குறைத்து விடல் அல்லது நிறுத்தி விடல் வேண்டும். தற்போதைய புதிய வீடுகளில் அட்டிக் ஃபேன் அல்லது வெண்டிலேட்டர் என பெயர் குறிப்பிடப்பட்ட சுவிட்ச் ஒன்று தெர்மோஸ்டேட் கண்ட்ரோலருக்கு மேலாக பொருத்தப்பட்டிருக்கும். பொதுவாக இது ஒரு குளியலறைக்குரிய ஃபேனை கட்டுப்படுத்தும் இரட்டை வழி சுவிட்சாக இருக்கும். இதனை நீண்ட நேரம் போட்டுவிடுவதும் மேலதிக ஈரப்பதனை வெளியேற்ற உதவும். முக்கியமாக குறிப்பிட்ட குளியலறைக்குரிய கதவுகளை திறந்துவிட்டு அத்துடன் ஃபர்னஸுக்குரிய ஃபேனை ஓட்டோவிலிருந்து ஓனுக்கு மாற்றிவிடல் எதிர்பார்க்கும் பலனை பன்மடங்காக்க வழிவகுக்கும். குளியல் அறையில் இருக்கும் ஃபேன் குளித்து முடிந்தபின் குறைந்தது 15 நிமிடங்களாவது இயக்கப்பட வேண்டும். ஈரப்பதன் முற்றாக அகற்றப்படும் வரை தானே இயங்கி தாமாகவே நிறுத்திக்கொள்ளும் ஃபேன்களும் சுவிட்ச்களும் அறிமுகப்படுத்தியுள்ளன என்பதை கவனத்தில் கொள்ளவும். சமையலறையில் இருக்கும் ஓவர்ஹூட் ஃபேன் முறையாக பாவிக்கப்பட வேண்டும். சமையல் தொடங்குவதற்கு 10 நிமிடங்கள் முன்னதாகவும் சமையல் முடிந்தபின் குறைந்தது 15 நிமிடங்களாவது இந்த ஃபேனை இயக்க வேண்டும். ஈரப்பதனை கண்டதும் தானே இயங்கி தாமாகவே நிறுத்திக் கொள்ளும் ஓவர்ஹெட் ஃபேன்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை கவனத்தில் கொள்ளவும்.
கழுவப்பட்ட உடுப்புகளை கொடியிலோ அல்லது வேறு முறைகளிலோ வீட்டிற்குள் உலர்த்தப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும். துணி உலர்த்தும் இயந்திரத்தில் உள்ள வெண்ட் டக் முறையாக இணைக்கப்பட்டிருப்பதும் அடைப்புகள் இல்லாத இருப்பதும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதிக அளவிலான மரங்களோ அல்லது பூச்செடிகளோ வீட்டிற்குள் வளர்க்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும். வீடு சுத்தமாக வைத்திருக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் விரதம் என்ற பெயரில் அடிக்கடி மொப் செய்வதும் தவிர்க்கப்பட வேண்டும். கதவுகளுக்குரிய வெதர் ஸ்ட்ரைப்ஸ் கசிவை தடுக்கும் நிலையில் உள்ளனவா என்பதும், ஜன்னல்கள் முறையாக கோக்கிங் செய்யப்பட்டு கசிவை தடுக்கும் நிலையில் உள்ளனவா என்பதும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். வீட்டிற்குரிய இன்சுலேஷன் சரியாக இல்லாத பட்சத்தில் அதிக அளவு ஈரப்பதன் பாரதூரமான பாதக விளைவுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக அட்டிக் இன்சுலேஷன் குறைவாக இருந்தால் சீலிங் மூலைகளில் அதிகளவு ஈரப்பதன் காரணமாக ஏற்படும் நீர்ப்படிமம் மோல்டாக மாறுவதை காணலாம். சிலர் ஜன்னல்களை சிறிதளவு காற்றோட்டம் வரும் அளவுக்கு திறந்துவிட்டு சமப்படுத்துவார்கள். அதிகளவு திறந்து விடுவதால் குளிர்கூடி வெப்பமாக்கும் செலவும் அதிகமாகும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். வீட்டில் ஏதாவது கொண்டாட்டம் நடைபெறும் பட்சத்தில் ஹியூமிடிஃபயரை நிறுத்திவிட வேண்டியது அவசியம். மேலதிக சமையல் பலரது பிரசன்னம் அதிகளவு ஈரப்பதனை உருவாக்கும். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஹைக்ரோமீட்டர் வைத்திருக்க வேண்டியது மிக அவசியமானது. அத்துடன் ஈரப்பதன் அளவு 40% தொடக்கம் 60% வரை இருப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஈரப்பதன் அளவு 50% இருப்பது உத்தமம். அதிகமாக உள்ள ஈரப்பதனை அகற்ற டீஹியூமிடிஃபயர் பாவிக்கப்பட வேண்டும். நன்றி.